அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமியின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். சென்னையில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், ஜெயலலிதாவின் பாதுகாவலராக விளங்கியவர் திவாகரன் என்று குறிப்பிட்டுள்ளார். அதனை இப்போது பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தமிழகமெங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது முழு பாதுகாப்பு வழங்கியவர் ஒரு குழுவை அமைத்து திவாகரன் அவர்கள்தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு பக்கபலமாக, பாதுகாப்பாக, உயிருக்கு கவசமாக இருந்து செயல்பட்டார் என்பது சகோதரர் KP முனுசாமி அவர்கள் மறந்திருக்க மாட்டார் என்று நான் கருதுகிறேன். அதேபோல தலைமை கழகத்தை கைப்பற்ற அவர்கள் முடிவு செய்த போது அப்பொழுது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தாக்கப்பட்டார்கள். அந்த தாக்குதலில் இருந்து மாண்புமிகு அம்மா அவர்களை காப்பாற்றியது திவாகரன் அவர்களோடு இருந்த குழுவினர் என்பதை KP முனுசாமி அவர்கள் மறந்திருக்க முடியாது. அந்த நேரத்தில் திவாகரன் அவர்கள் தலையில் காயப்பட்டார் என்பதும் மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளானார்கள் என்பதையும் KP முனுசாமி அவர்கள் மறந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த பிரச்சனையை அவர் தவறு என்று நினைப்பாரானால் அவர் தலைமை கழகத்திலே வந்து பேச வேண்டுமே தவிர, மனு கொடுக்க விண்ணப்பிக்க வேண்டுமே தவிர, அவர் எங்கேயோ உட்கார்ந்து பேசுகிறார் என்றால் அவர் யார் பின்னாலோ இருக்கிறார். அவர் யாருக்கோ விலை போய்விட்டார். அவர் எங்கேயோ போவதற்கு பாதை அமைத்து விட்டார். அதனால் இப்போது அவர் தவறாக பேசுகிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு.